ரமண மகரிஷியின் உரையாடல்கள். இன்றைய காணொளியில் பகவானிடம் பக்தர் கேட்கும் கேள்வியும் அவர் கூறும் பதில்களும். முதல் கேள்வி. ஒரு துறவி தனது சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முயன்றார். உலகம் முழுவதும் கடவுள் என்பதை எப்படி உணர்வது? உங்கள் பார்வையை ஞானமாக மாற்றினால் உலகம் கடவுளாக இருப்பதை காண்பீர்கள். பரம்பொருளை அறியாமல் அவருடைய எங்கும் நிறைந்த தன்மையை எவ்வாறு நீங்கள் காண்பீர்கள்? இரண்டாம் கேள்வி. ஒருவர் உணர்வின் தன்மை பற்றி விசாரித்தார். பகவான், ஒருவர் எந்த நிலையில் இருப்பாரோ அந்த நிலையின்படியே அவரது புலன்களின் அனுபவமும் அதற்கேற்ப மாறும். அதாவது விழிப்பு நிலையில் ஊன உடல் சுற்றியுள்ள பொருட்களின் பெயர்களையும் வடிவங்களையும் உணர்கிறது. கனவு நிலையில் மன உடல் மனதின் சிந்தனைகளால் உருவாக்கிய பல வகையான படைப்புகளை பல்வேறு வடிவங்களிலும் பெயர்களிலும் காண்கிறது. ஆழ்ந்த உறக்க நிலையில் உடல் உணர்வை இழந்திருப்பதால் எந்த காட்சியும் இல்லை. அதுபோல் தத்துவ பரம்பொருளான பரமபத நிலையை அடைந்தால் அந்த பிரம்மத்துடன் ஒருமுகமாக ஒத்துசித்து உரிமையாக இருப்பதால் தன்னிலையை விட்டு தனியாக எதுவும் பிரிந்து இருப்பதில்லை.